கல்யாணம் ஒரு வழியாக முடிந்தது. வந்திருந்த உறவினர்களும் நண்பர்களும் புறப்பட்டு சென்றனர். கல்யாணமான அன்று முதலிரவு வைத்திருந்ததால் அறைக்குள் அருண் மனைவி ஷாலினிக்காக வழிமேல் விழி வைத்து ஆவலுடன் காத்து கொண்டிருந்தான். அவன் பார்வை திறந்திருந்த கதவை விட்டு அப்படி இப்படி நகரவில்லை. உள்ளம் கும்மாலமிட்டு கொண்டிருந்தது. நேரம் தன் கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருந்தாலும் அன்று ஏனோ சதி செய்வது போல் மெதுவாக நகர்வதாக பட்டது அருணுக்கு. அந்த அளவுக்கு பொறுமை இழந்திருந்தான். அருணின் பொறுமை வடிவதற்கு தோதாக கையில் பால் டம்ளருடன் அறைக்குள் நுழைந்தாள் ஷாலினி. பட்டுப்புடவையில் நகைகள் தரித்து பார்க்க பளிங்கு சிலை போல் தோற்றமளித்தவளை திறந்த வாய் மூடாமல் முகம் கொள்ளா சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் அருண். தன்னை அணு அணுவாக கணவன் ரசித்து பார்ப்பதை கண்டு சிரிப்பு வந்தது ஷாலினிக்கு. மெல்ல நடந்து வந்து தன் கையில் வைத்திருந்த பால் டம்ளரை சிரிப்பு மாறாமல் நீட்டினாள். என்ன அப்படி விழுங்குற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என கேட்டாள். அப்சரஸ் அப்படின்னா என்னன்னு உன்னை பார்த்ததும் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஷாலு என்றபடி டம்ளரை வாங்கி சூட்டோடு சூடாக பாதி பாலை காலி பண்ணிவிட்டு மீதியை ஷாலினிடம் நீட்டினான் அருண். நாசுக்காக வாங்கி குடித்தவள் காலி டம்ளரை அருகிலிருந்த மேஜை மீது வைத்தாள். அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்ட ஷாலினி, எங்கள் அப்பா அம்மா கூப்பிடுற மாதிரி நீங்களும் ஷாலுன்னு கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு என்று கொஞ்சம் சந்தோஷத்துடன் கூறினாள். சரி, என்னை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன ஷாலு? திடீரென்று அருண் இப்படி கேட்டதும் திருவென்று விழித்தாள் ஷாலினி. பிறகு ஒரு நிலைக்கு வந்தவள், உங்கள் கேள்வி புரியவில்லையே, என்ன அபிப்பிராயம் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க? தலையை ஒயிலாக சாய்ந்தபடி கேட்டாள். அதை பார்த்து பரவசப்பட்ட அருண் சட்டென்று ஷாலினியின் இடது உள்ளங்கை விரல்களை தன் வலது உள்ளங்கை விரல்களுடன் கோர்த்து இணைத்து கொள்ள ஷாலினி உடம்புக்குள் இனம் தெரியாத சுகம் வந்து ஆட்கொண்டது. அப்படியே விழிகள் மூடி மெய் மறந்தாள். டியர், அவள் காதருகே கிசுகிசுத்தான். என்றால் விழிகள் திறக்காமலே. என்னை உனக்கு பிடிச்சிருக்காங்கிறதுக்காக அபிப்பிராயம் கேட்டேன். உடனே விழிகள் திறந்தாள் ஷாலினி. பொய் கோபம் கொண்டாள். இதென்ன கேள்வி? பிடிக்காமலா உங்களை கட்டிக்கிட்டேன்? என்னை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களே எனக்கு பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். ஓ, நீ வெரி இன்டெலிஜென்ட். உன்னை எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லி மடக்கிட்ட. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, நீ உத்திராடம் நட்சத்திரம், நான் உத்திரட்டாதி, செம பொருத்தம். அதோடு நான் பார்த்த முதல் வரன் நீ. முதல் வரனை செட்டில் ஆனது அதிர்ஷ்டம். ஆமாம், நீ? என்னோடதும் அதே மாதிரி தான். முதல் மாப்பிள்ளையான நீங்கள் கிடைச்சது என்னோட லக்கு தான். ஏன்னா முதலில் உங்களை பார்த்த உடனே என் மனசில் நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டீங்க. அதனால் நீங்களே எனக்கு கணவராக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டினது வீணா போகலை. நம்ம கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சது. சரி, பேச்சு போதும் நினைக்கிறேன் என்று அர்த்த புஷ்டியுடன் ஷாலினியை பார்த்துவிட்டு எழுந்து விளக்கை அணைத்தான் அருண். சட்டென்று கண் விழித்தாள் ஷாலினி. மின்சாரம் நின்று போயிருக்க வேர்த்து கொட்டியது. சொப்பனத்தில் தான் கண்ட காட்சிகள் அவள் நினைவுக்கு வந்தன. 40 வயதாகிவிட்டது. அழகு இல்லை, விந்தி நடக்க வேண்டிய நிலைமை. இப்படியே முதிர் கன்னியாக இருந்து வேதனைப்படுபவளுக்கு இந்த மாதிரி சொப்பனங்கள் தான் வடிகால். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.